ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த மணிக்கலம் எபிசோடில் ஒரு சூப்பரான ஒரு எஃப்டி ஸ்கீம், தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷனோட ஒரு எஃப்டி ஸ்கீம் பார்க்க போகிறோம். ஸோ இது ரிலேட்டடாக நீங்கள் நிறைய வீடியோஸ் யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க, நிறைய சேனல்ஸில். ஸோ நம்ம இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது, வீட்டிலேருந்து அப்ளை பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ நேராக கூகுள் போய்க்கோங்க. கூகுள் போய்ட்டு tnpfc அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணோடனே என்டர் கொடுத்தோன்னே ஃபஸ்ட்டு லிங்க்கே அந்த வெப்சைட் லிங்க் தான் வரும். ஸோ இந்த வெப்சைட் லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா இந்த லேண்டிங் பேஜ் இப்படி தான் வரும். ஃபிக்ஸட் டெபாசிட் கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பக்கத்தில் டாக்குமெண்ட்ஸ் செக்லிஸ்ட்டு அப்படின்னு இருக்கும். அந்த டாக்குமெண்ட்ஸ் செக்லிஸ்ட் பக்கத்தில் ஒரு ஐக்கான், கொஸ்டின் மார்க் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டெபாசிட்டுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் சொல்லிட்டு அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ரெடியாக எடுத்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி. இந்த ஸ்கீமில் மினிமம் டெபாசிட் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 50,000 ரூபா. இந்த ஸ்கீம் பொறுத்தவரையில் இன்ட்ரெஸ்ட் ரேட் மேக்ஸிமம் 8.77% வேறு அவங்க கொடுக்குறாங்க. ஸோ எந்த பேங்க்லேயும் எந்த போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் இவ்வளோ சூப்பரான ஒரு மேக்ஸிமம் இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்காது. இந்த எஃப்டியை நீங்கள் மொபைல் ஆப் மூலமாக ஓப்பன் பண்ணிடலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் ஃபோன் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபோன் நம்பர்ஸ் வழியாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட சந்தேகத்தை கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் டெபாசிட் எப்படி அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் டெபாசிட் ஓப்பன் பண்ணுறதுக்கு, ஸோ ஃபார்ம் 15G எப்படி சப்மிட் பண்ணுறது டெபாசிட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம், அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் பே அவுட் என்ன பீரியடில் எந்தெந்த ஃப்ரீக்வன்சியில் பண்ணுறாங்கன்றதை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எஃப்டி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டெபாசிட் கன்ஃபர்மேஷன் எப்படி ஆன்லைனில் பிரிண்ட் பண்ணிக்கிறது, அப்புறம் டெபாசிட் க்ளோஷர் எப்படி பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் ப்ரீமெச்சூர் வித்ட்ராயல் அதற்கான கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் கண்டிஷன்ஸ் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் படித்து பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு சூப்பரான ஒரு எஃப்டி ஸ்கீம் இது. ஸோ இது தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட என்டர்பிரைஸ். ஸோ நீங்கள் டெபாசிட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட பணத்தை இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அப்சல்யூட் சேஃப்டி அண்ட் அஷ்யூர்ட் இன்கம். ஸோ அந்த லேண்டிங் பேஜில் அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்தது ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா நான் கியூமுலேட்டிவ்னா மந்த்லி பே அவுட், குவார்ட்டர்லி பே அவுட் அந்த மாதிரி நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக வாங்கிக்கலாம். கியூமுலேட்டிவ் பார்த்திங்கன்னா லம்சம் நீங்கள் ஒரு டைம் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த பீரியட் முடிஞ்ச அப்புறம் க்ளோஸ் பண்ணும்போது உங்களோட இன்ட்ரெஸ்ட் ஃபுல் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்துடும். இதில் ஒரு சின்ன இஷ்யூ என்னென்னா, டெபாசிட் ஓப்பன் பண்ணி 3 மாதம் வரைக்கும் உங்களோட பணத்தை எடுக்க முடியாது. லாக்இன் பீரியட் வச்சுருக்காங்க. ஸோ இந்த லாக்இன் பீரியட் முடிஞ்ச அப்புறம் தான் நீங்கள் பெனால்ட்டியோட உங்களோட டெபாசிட் அமௌண்ட்டை எடுத்துக்க முடியும். அதாவது ப்ரீமெச்சூர் வித்ட்ராயல். இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட் எப்படி ஆன்லைனில் ஓப்பன் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த க்ரியேட் ஃபிக்ஸட் டெபாசிட்ன்ற பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணினா அடுத்த பேஜுக்கு போவோம். அடுத்த பேஜில் பர்சனல் இன்ஃபர்மேஷன். ஸோ நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட நேமு, உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, உங்களோட ஜெண்டர், அப்புறம் உங்களோட பேன் நம்பர், ஆதார் நம்பர், அப்புறம் மொபைல் நம்பர், அப்புறம் இமெயில் ஐடி, ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸு, அப்புறம் உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அப்புறம் பேன் கார்டு. இது ரெண்டுத்தையும் 10 MBக்குள்ளே வர மாதிரி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்தா ஸோ நெக்ஸ்ட் பேஜுக்கு போவோம். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுல் அட்ரஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். பர்மனண்ட் அட்ரஸ் இருக்குது, அப்புறம் கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் இருக்குது. ஸோ 2 அட்ரஸும் சேமாக இருந்தால் கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அந்த செக் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் அந்த ஃபீல்டு ஃபுல்லாக க்ரே ஆகிடும். ஸோ நீங்கள் அதை ஃபில் பண்ண தேவையில்லை. அப்படி சப்போஸ் 2 அட்ரஸும் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா பெர்மனெண்ட் தனியாக ஃபில் பண்ணணும், கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸை தனியாக ஃபில் பண்ணணும்.
அடுத்து அட்ரஸ் ப்ரூஃப் டைப் பார்த்தீங்கன்னா வந்து வேரியஸ் அட்ரஸ் ப்ரூஃப் டைப் வந்து நீங்கள் வந்து அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆதார் கார்டு வந்து ப்ரூஃபாக வந்து சப்மிட் பண்ணுறேன். சப்மிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னா வந்து அடுத்தது நாமினி டீட்டெயில்ஸ்க்கு போயிடும். ஸோ நாமினி டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து நேம் இருக்கும், டேட் ஆஃப் பர்த் இருக்கும், அப்புறம் வந்து ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஸோ நீங்கள் யாரை நாமினேட் பண்ண விரும்புகிறீங்களோ அவங்களோட பேர், டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் நீங்கள் அவங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸை போட்டுட்டு நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து நெக்ஸ்ட் பேஜ் போகும். அதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் இருக்கும். பேங்க் டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து பேங்க் அக்கௌண்ட் நம்பர், எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து வாங்க விரும்புகிறீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர், அப்புறம் செகண்ட் டைம் வந்து திருப்பி அதே நம்பரை என்டர் பண்ணிவிட்டு அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், உங்களோட நேமை வந்து என்டர் பண்ணிவிட்டு அடுத்தது ஐஎஃப்எஸ்சி கோட் அதை என்டர் பண்ணோடனே உங்களோட பேங்க் நேமு, எந்த பிரான்ச்சில் வந்து நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அந்த அட்ரஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் ஆகிரும். அது ஃபெச் ஆனதுக்கப்புறம் வந்து கேன்சல் செக் லீஃபை வந்து இந்த இடத்துல வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிடணும். அப்லோட் பண்ணிவிட்டு டெபாசிட் டைப் பார்த்தீங்கன்னா வந்து இண்டிவிஜுவலாக ஜாயிண்ட்டுன்னு இருக்கும். நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக ஜாயிண்ட்டானு உங்கள் விருப்பப்படி செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த பேஜ் போவோம். அடுத்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை வந்து இங்கே என்டர் பண்ணோடனே ஓடிபி வெரிஃபைட் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அடுத்து கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸை வந்து கிளிக் பண்ணணும். அது என்னென்னா வந்து பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை வந்து ரீட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதை அக்ரி கொடுத்துட்டு பேமெண்ட் டைப் கேட்கும். பேமெண்ட் டைப் வந்து நெட் பேங்கிங் இருக்குது, நெஃப்ட் என்இஎஃப்டி இருக்குது. ஸோ 2 ஆப்ஷன் இருக்குது. 2 ஆப்ஷன் ஏதாவது ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ டு பே கொடுத்தீங்கன்னா உங்களோட பேங்கிங் இன்டர்ஃபேஸ்க்கு வந்து போயிடும். அங்கே போனதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், வெளியே வந்துட்டு ஒரு 5-10 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மெயின் பேஜுக்கு டிஎன் பவர் ஃபைனான்ஸ் மெயின் பேஜுக்கு வந்ததுக்கப்புறம் டெபாசிட்டர் லாகினில் வந்து உங்களோட பேன் நம்பரை என்டர் பண்ணணும். ஸோ பேன் நம்பரை என்டர் பண்ணோன்னே வந்து ஓடிபி வந்து உங்களோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு போகும். ஓடிபியை இங்கே என்டர் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். அங்கே வந்து மை ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து போய்ட்டு டெபாசிட் கன்ஃபர்மேஷன் ரெசிப்டை வந்து அங்கேருந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்து ஒரு ப்ரூஃபாக வச்சுக்கலாம். அதெல்லாம் சரி, பணம் எப்போ எங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பணம் பார்த்தீங்கன்னா வந்து மந்த்லி இன்ட்ரெஸ்ட்னால் வந்து மாதம் முதல் தேதியில் வந்து ஒவ்வொரு மாதமும் கரெக்டாக வந்துடும். எந்த பிரச்சனையும் வராது. இந்த வெப்சைட்டோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் யாருக்காவது தேவைப்பட்டால் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.